Hi guys, welcome to our channel. We are Skill Genius. போன ப்ராப்ளம் சால்விங் என்ன பார்த்துருந்தோம், ஒரு லிஸ்ட்டில் இருக்க இன்டிஜர்ஸ் வந்து எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, ஹையஸ்ட்டு எந்த இன்டிஜர் ரிப்பீட் ஆகிருக்கோ அந்த இன்டிஜர் எடுத்து பிரிண்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அதோட ஃப்ரீக்வன்சி எடுத்து பிரிண்ட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக? அதாவது மோஸ்ட் ரிப்பீட்டிங் இன்டிஜர் ஒரு லிஸ்ட்டில் அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு நான் சொல்லியிருந்தேன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கில் மோஸ்ட் ரிப்பீட்டிங் கேரக்டரை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஆனால் நம்ம வந்து ஒரே கான்செப்ட் தான் 4 வீடியோவும் கண்டினியூஸாக போட்டிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம், மோஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அ இன்டீஜர், ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா இன்டீஜரோட ஃப்ரீக்வன்சியையும் பிரிண்ட் பண்ணோமா, அதே வந்து டிட்டோ நம்ம வந்து டேட்டா டைப் மட்டும் மாற்றி ஸ்ட்ரிங்குக்கு பண்ணியிருந்தோம். ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்க கேரக்டர்ஸோட ஃப்ரீக்வன்சியை பிரிண்ட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? இப்போது லாஸ்ட் ப்ரீவியஸாக என்ன பண்ணியிருந்தோம்னா, ஒரு லிஸ்ட்டில் இருக்க இன்டீஜர், அந்த லிஸ்ட்டில் எந்த இன்டீஜர் ஹையஸ்ட் டைம் ரிப்பீட் ஆகிருக்கோ அந்த இன்டீஜரை பிரிண்ட் பண்ணி எத்தனை டைமும் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரீக்வன்சியும் பிரிண்ட் பண்ணியிருந்தோமா. அதே தான் இந்த ப்ராப்ளம் சால்விங் என்ன பார்க்க போகிறோன்னா, டேட்டா டைப் மட்டும் மாறி இருக்குது. இங்கேயும் இங்கே வந்து ஸ்ட்ரிங்கை பார்க்க போகிறோம், அங்கே வந்து இன்டீஜர் பார்த்தோம், இங்கே ஸ்ட்ரிங்கை பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிங்கில் எந்த கேரக்டர் மல்டிபிள் டைம்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு, அதாவது ஹையஸ்ட் டைம் பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு எத்தனை டைம் பிரிண்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கு வந்து கோட் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து கோடிங் பார்க்கலாம். மோஸ்ட் ரிப்பீட்டிங் கேரக்டர் என்ன ஸ்ட்ரிங்குக்கு. ஓகேவா? ஓகே, அதுக்கு ஸ்ட்ரிங் மோஸ்ட் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரிங், ஓகேவா, டாட் ஜாவா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு பப்ளிக் கிளாஸ், அதில் மோஸ்ட் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸை. அதில் வந்து ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஓகேவா? இதில் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ், இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அதே தான் நம்ம ஒரு இப்போ போனதுக்கு பண்ணது தான், டேட்டா டைப் மட்டும் மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் ஈக்குவல் டு கொஸ்டினில் ஆப்பிள் தானே இருந்துச்சு, ஸோ ஆப்பிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆப்பிள்னு எடுத்துகிட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ணியிருப்போம், நம்ம பூலியன் லென்த்து கண்டுபிடிப்போமா. ஸோ இன்ட் n ஈக்குவல் டு எஸ்டிஆர் டாட் லென்த் பேரந்தசிஸ். ஓகேவா? அடுத்தது பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே க்ரியேட் பண்ணியிருப்போம், பூலியன் அரே விசிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு, விசிட்டட்னு சொல்லிட்டு ஒரு பூலியன் அரே க்ரியேட் பண்ணியிருப்போம். ஓகேவா? நியூ பூலியன், அதில் லென்த் வரைக்கும் ஒரு அரே க்ரியேட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ போன வீடியோவில் என்ன பார்த்தோம், மோஸ்ட் ரிப்பீட்டிங்கில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 வேரியபிள் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, என்னது, இன்ட் மேக்ஸ் கவுண்ட், இது வந்து 0 அப்படின்னு சொல்லி இனிஷியலாக வச்சுருப்போம். ஓகேவா? அதுக்கடுத்து இன்ட் மோஸ்ட் ரிப்பீட்டிங், இது வந்து ஸ்ட்ரிங்கில், ஸோ ஸ்ட்ரிங் மோஸ்ட் ரிப்பீட்டிங்கில் இனிஷியலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், எஸ்டிஆர் டாட் கேரட் ஆஃப் ஐ தான் வந்து கேரட் ஆஃப் 0 தான் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதாவது நம்மளே அசியூம் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது இந்த ஏ தான் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டிங் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம காமனாக வந்து மொத்தமாக இந்த ரிப்பீட்டிங் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இன்னர் லூப், அவுட்டர் லூப், இன்னர் லூப் போடுவோமா. அதே தான், இன்ட் i ஈக்குவல் டு 0, i லெஸ் தென் n, i ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? இதில் என்ன பண்ணுவோம், ஒரு இஃப் கண்டிஷனில் விசிட்டட் ஆஃப் ஐயா இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணு, கண்டினியூ பண்ணிடு, அதாவது ஸ்கிப் பண்ணி விட்ரு, அடுத்ததுக்கு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா. அது இல்லை அப்படின்னும் போது இன்ட்டு கவுண்ட் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கோ. இதில் வந்து ஒரு இன்னர் லூப்பில் வந்து நம்ம என்ன போடுவோம், ஜே அப்படின்றத வச்சு யூஸ் பண்ணுவோமா. இன்ட்டு ஜே ஈக்குவல் டு i + 1
அதாவது ஒரு ஃபஸ்ட்டு கேரக்டர் எடுத்து மற்ற எல்லா கேரக்டரோடையும் கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த லூப்பு. அதுக்கடுத்து ஜே லெஸ் தென் என் ஜே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் பண்ணுவோமா. இதுக்குள்ளே என்ன பண்ணியிருப்போம், ஒரு இஃப் கண்டிஷனில் எஸ்டிஆர், ஏன்னா இங்கே ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம், எஸ்டிஆர் டாட் கேரட் ஆஃப் ஐ ஈக்குவல் டு எஸ்டிஆர் டாட் கேரட் ஆஃப் ஜே. அது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ண, விசிட்டட் ஆஃப் ஜேவை ட்ரூ அப்படின்னு மாற்றிட்டு கவுண்ட்டை வந்து ஒரு இது இன்க்ரிமெண்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவோமா. இது வந்து காமனாக இந்த அவுட்டர் லூப்பு ஃபார் லூப்பு எல்லா ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராமுக்கும் இந்த 2 லூப் வந்து காமனாக தான் இருக்கும். ஓகேவா. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், போன ப்ரோக்ராமில் என்ன பண்ணோம், அந்த கவுண்ட்டு எந்த கவுண்ட்டு மேக்ஸ் அதிகமாக இருக்குது அந்த கவுண்ட்டில் இருக்க கேரக்டரை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. அதை வந்து இப்போ நம்ம எங்கே பண்ண போகிறோன்னா இந்த லூப்பில், சாரி ஒரு இன்னர் லூப்புக்குள்ளே தான் பண்ண போகிறோம். ஓகேவா. இதில் இஃப் கவுண்ட் கிரேட்டர் தென் மேக்ஸ் கவுண்ட் அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்கிறோம், மேக்ஸ் கவுண்ட்டை வந்து ஈக்குவல் டு கவுண்ட் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு அதுக்கப்புறம் மோஸ்ட் ரிப்பீட்டிங்கை வந்து எஸ்டிஆர் டாட் கேரட் ஆஃப் ஐ தான் மோஸ்ட் ரிப்பீட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இப்போது இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல இங்கே வந்து என்ன பண்ணுறோம், மோஸ்ட் ரிப்பீட்டிங்னே வச்சுக்குவோம். மோஸ்ட் ரிப்பீட்டிங்கே பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா. அதுங்க தான் வந்து என்ன கேரக்டர்னு ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இதே தான் இதில் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி. ஓகேவா. ஃப்ரீக்வன்சி வந்து எதில் ஸ்டோர் ஆகிருக்கு, மேக்ஸ் கவுண்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேவா. மேக்ஸ் கவுண்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்ப்போம். கம்பைல் பண்ணுவோம். ஜாவா சி மோஸ்ட் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரிங் டாட் ஜாவா. என்ன எரர்னா, நான் வந்து கொஞ்சம் ஆர்வ கோளாறில் எஸ்டிஆருக்கு வந்து எஸ் வந்து கேப்ஸில் போட்டேன். ஸோ அது ஸ்மால். இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்லாம் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து அதை வந்து கண்டுபிடிங்க என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ கம்பைல் பண்ணுவோம். கம்பைல் பண்ணால் இப்போ என்ன எரர் வருது, இதில் வந்து இதுலேயும் ஒரு சில்லி மிஸ்டேக் தான். என்னென்னா, இந்த கேரட் அப்படின்னும் போது ஒரு கேரக்டரை தானே எடுக்க போகிறோம். ஸோ வந்து இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப் கிடையாது, கேர் டேட்டா டைப். ஓகேவா. அதுதான் எரர் வந்திருக்கு. ஓகேவா. இங்கே என்ன வந்திருக்கு, இன்கம்பீட்டபிள் டைப்ஸ் கேர் cannot be convert to string அப்படின்னு வந்திருக்கா. ஏன்னா நம்ம வந்து கேர்னு எடுத்திருக்கோம், ஆனால் வந்து அங்கே ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து எரர் வந்திருக்கு. ஓகேவா. கம்பைல் பண்ணிட்டோம். ஸோ எந்த எரரும் இல்லை. ரன் பண்ணலாம். ஜாவா மோஸ்ட் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணால் என்ன வந்திருக்கு, மோஸ்ட் ரிப்பீட்டிங் வந்து பி, ஃப்ரீக்வன்சி வந்து 2. அதாவது இந்த ஸ்ட்ரிங்கில் பி வந்து 2 டைம் வந்திருக்கு, அதுதான் வந்து ஹையஸ்ட் டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டிங். அது ஃப்ரீக்வன்சி என்னென்னா 2 டைம், அதாவது 2 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா. இது வந்து நான் வந்து இன்டிஜர்லேயே வந்து நான் சொல்லியிருப்பேன். என்னன்னா, இந்த இஃப் கண்டிஷனில் வந்து என்ன நடக்குது, அதுக்கு இந்த 2 வேரியபிள், அதுக்கப்புறம் இந்த இஃப் கண்டிஷனை வச்சு தான் வந்து இந்த கோடு வந்து சேஞ்ச் ஆகுது. இதை வச்சு தான் ஆக்சஸே பண்ணுறோம். இது புரிஞ்சிட்டா வந்து இந்த கோடே புரிஞ்சிடும், உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா. இப்போ நான் வந்து லைன் பை லைனாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து இன்டிஜருக்கு பண்ணியிருந்தேன். இப்போ வந்து இந்த கேரக்டர் உள்ள வந்து எப்படி ஆக்சஸ் ஆகுது அப்படின்றத பண்ணுறேன். ஓகேவா. இப்போ வந்து கோடிங் பார்த்தோம். இப்போ வந்து லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ப்ரோக்ராமில் என்ட்ரி பாயிண்ட்டு. இப்போ வந்து நம்ம வந்து கொஸ்டினில் நம்ம கோடிங்கில் என்ன ஆப்பிள் தானே போட்டோம். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரிங்கு வந்து ஆப்பிள்னே எடுத்துக்குவோம். ஓகேவா. ஆப்பிள்
இங்கே வந்து பனானான்னு இருக்குது, நான் ஆப்பிள்னு எடுத்துக்கிறேன். ஆப்பிள். ஓகேவா? இப்போது எண்ணில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங்கோட லென்த் வாங்கியிருக்கோம். லென்த் என்னது 1 2 3 4 5. ஸோ n ஈக்குவல் டு இது வந்து லென்த் 5. ஸோ இந்த பூலியன் வந்து 5 வந்து கிரியேட் ஆகுமா, அதாவது ஃபால்ஸ் 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 3 6 ஃபால்ஸ். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூலியன் அரே கிரியேட் ஆகும். அடுத்து மேக்ஸ் கவுண்ட்டில் வந்து இனிஷியலாக 0ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் எந்த கேரக்டர் வந்து ஹையஸ்ட் ரிப்பீட்டட்னா ஏன்றது தான் ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஃபஸ்ட்டு அசியூம் பண்ணிக்குவோம். ஓகேவா? அடுத்தது இந்த 2 ஃபார் லூப்பும் என்ன எக்ஸிக்யூட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதாவது பாஸ்ட் 3 வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும், தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டில் வந்து i ஈக்குவல் டு 0னே இருக்கும். ஓகேவா? i ஈக்குவல் டு 0 இது வந்து இந்த பூலியனில் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா, அதாவது விசிட்டடாக இருந்துச்சு, ட்ரூவாக இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணி ஸ்கிப் பண்ணிடு அப்படி சொல்கிறோம். இது வந்து ட்ரூ கிடையாது, ஃபால்ஸ்ன்னு தான் இருக்குது. ஸோ வந்து அது இன்னர் லூப்புக்குள்ளே வரும். ஸோ j ஈக்குவல் டு 1ன்னு இருக்குமா? இப்போ இதோட இண்டெக்ஸ் வேல்யூ எழுதிக்க 0 1 2 3 4. ஓகேவா? இப்போ i ஈக்குவல் டு 0 இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் கேரக்டர் ஆஃப் i என்னது 0 ஈக்குவல் டு கேரக்டர் ஆஃப் j 1 ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணுறோம். 0வும் 1 ஈக்குவலா கிடையாது. ஸோ அடுத்தது என்ன பண்ணுவோம், 0 ஈக்குவல் டு இது j இன்க்ரிமெண்ட் ஆகி 2ன்னு மாறும். ஸோ 2 0வும் 2வும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். 0வும் 2வும் ஈக்குவலாக கிடையாது. அடுத்து 0வும் 3யும் செக் பண்ணுவோம். j இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த லூப்பில் வந்து j மட்டும் தான் இன்க்ரிமெண்ட் ஆகும், i வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து பாஸ்ட் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா புரியும். அது பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு புரியணும் அப்படின்றது கிடையாது. அந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த கோடை சும்மா பார்த்தாலே புரிஞ்சிடும் இதுதான் நடந்திருக்கு உள்ள அப்படின்றது. ஓகேவா? ஸோ அதை வந்து பாருங்கள், அதில் தான் வந்து ரொம்ப டீப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிற வீடியோவில் தான். ஓகேவா? இப்போ அடுத்தது இது 0 ஈக்குவல் டு 4 அப்படின்னு ஆகுமா? 4ல் வந்து இந்த 0வும் 4ம் ஈக்குவலாக கிடையாது. ஸோ இந்த லூப்பில் எதுக்குமே சேஞ்ச் ஆகிருக்காது, கவுண்ட் 1ன்னு தான் இருக்கும். ஓகேவா? கவுண்ட் 1ன்னும் போது மேக்ஸ் கவுண்ட் 0. ஸோ 1 greater than 0 இது சாட்டிஸ்ஃபை ஆகி உள்ளே வரும். உள்ளே வந்ததுக்கப்புறம் மேக்ஸ் கவுண்ட்டை வந்து கவுண்ட்டுன்னு மாற்றிக்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணும், இந்த மேக்ஸ் கவுண்ட் வந்து 1ன்னு மாற்றிக்குமா? அதுக்கடுத்து மோஸ்ட் ரிப்பீட்டிங்கை வந்து str.caret of i. இந்த ஐயில் என்ன இருக்குது, அதாவது 1 இருக்குது, இப்போ 0 இருக்குது ஐயில். ஓகேவா? அப்போது ஐயில் வந்து ஏ அப்படின்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லி மோஸ்ட் ரிப்பீட்டிங்கில் ஏ அப்படின்னு சொல்லி வச்சுக்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? இப்போ அடுத்தது இந்த ஐ இன்க்ரிமெண்ட் ஆகி i ஈக்குவல் டு 1 j ஈக்குவல் டு 2ன்னு ஆகிடுமா? இப்போ i ஈக்குவல் டு 1 வந்து ஃபால்ஸு தான். ஸோ அதனால் இன்னர் லூப்புக்குள்ளே வந்துருச்சு. ஓகேவா? j ஈக்குவல் டு 2ன்னு வரும். இப்போ அது பார்க்கும்போது இப்போ கேரக்டர் ஆஃப் 1 ஈக்குவல் டு கேரக்டர் ஆஃப் 2 செக் பண்ணுறோம். 1ம் 2வும் ஈக்குவலா? ஸோ ஈக்குவல் தான். ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு என்ன பண்ணுவோம், விசிட்டட் ஆஃப் ஜே வந்து ட்ரூன்னு மாற்றுறோம். ஸோ இந்த விசிட்டட் ஆஃப் ஜே இது வந்து 0 1 2 3 4 5. ஓகேவா? இங்கே 2 என்னது ஃபால்ஸ்ன்னு இருக்குது, இதை வந்து ட்ரூன்னு மாற்றிடு அப்படின்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் கவுண்ட் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிடு, அதாவது 2 அப்படின்னு மாறிடுமா? 1 வந்து 2ன்னு மாறிடும். ஓகேவா? அடுத்தது வந்து என்ன செக் பண்ணுவோம், 1 வந்து ஈக்குவல் டு 3 செக் பண்ணுவோம். 1 ஈக்குவல் டு 3 இல்லை. அடுத்து 1 ஈக்குவல் டு 4 செக் பண்ணோம், அதுவும் கிடையாது. ஸோ இந்த லூப்பில் வந்து கவுண்ட் வந்து 2ன்னு மாறிடுச்சு. அதாவது இந்த லூப்பில் என்ன செக் பண்ணியிருப்போம், p தான் செக் பண்ணியிருப்போம். ஸோ 2ன்னு மாறி இருக்கும். ஓகேவா? இப்போ கவுண்ட் 2ன்னு இருக்கா, 2 greater than மேக்ஸ் கவுண்ட். இப்போ இங்கே என்னது 1, 2 greater than 1 இருந்துச்சுன்னா மேக்ஸ் கவுண்டை வந்து கவுண்ட்டுன்னு மாற்றிக்க. இப்போ இங்கே கவுண்ட் 2 தானே, அப்போ மேக்ஸ் கவுண்ட் வந்து 2ன்னு மாற்றிக்க. அதுக்கப்புறம் மோஸ்ட் ரிப்பீட்டிங் வந்து str.caret of i. இங்கே caret of i வந்து 1. ஓகேவா? அப்போது 1 என்னது p. ஸோ மோஸ்ட் ரிப்பீட்டிங்கில் வந்து ஏக்கு பதிலாக p அப்படின்னு மாற்றிடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஐட்ரேஷனில் இது நடந்திருக்கு. அடுத்த ஐட்ரேஷன் i ஈக்குவல் டு 2ன்னு மாறி இருக்கும். அடுத்து j ஈக்குவல் டு வரையும் போகாது. ஓகேவா? i ஈக்குவல் டு 2ன்னு மாறி இருக்கும் போது 2ல் வந்து ட்ரூன்னு இருக்குது. ஸோ இங்கே இஃப் விசிட்டட் ஆஃப் ஐயா இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணிட்டு சொல்கிறோம், அதாவது ஸ்கிப் பண்ணிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த ட்ரூவை வந்து ஸ்கிப் பண்ணிடும். அடுத்தது i ஈக்குவல் டு 3 அப்படின்னு மாறுமா? i ஈக்குவல் டு 3ன்னு மாறும்போது ஃபால்ஸ்ன்னு தான் இருக்குது. ஓகேவா? i ஈக்குவல் டு 3 j ஈக்குவல் டு 4 மாறி இருக்கும். ஓகேவா? இப்போ ch ஆஃப் 3 ஈக்குவல் டு ch ஆஃப் 4, அதாவது கேரக்டர் 3யும் கேரக்டர் 4ம் ஈக்குவலான்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அதானே இங்கே சொல்லியிருக்கோம், ஐயும் ஜேவும் ஈக்குவலான்னு செக் பண்ணு அப்படின்னு. 3யும் 4ம் ஈக்குவலான்னு செக் பண்ணு. ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இதுக்கு அடுத்து வந்து இந்த லூப் ரன் ஆகாது. ஓகேவா? ஏன்னா வந்து மேக்ஸே 5 தான், லெஸ் தென் 5 வரையும் தான் ரன் பண்ணவே சொல்லியிருக்கோம். ஓகேவா?
ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இந்த லூப்பில் என்ன செக் பண்ணியிருக்கோம், எல்லை தான் செக் பண்ணியிருக்கோம். எல் ஈக்குவல் டு 1 தான் இருக்கும். ஓகேவா. அடுத்தது இப்போ இங்கே வந்து கவுண்ட் வந்து 1 தானே இருக்குது. கவுண்ட் 1னா இப்போ 2 வந்து மேக்ஸ் கவுண்ட் வந்து 2. ஸோ கவுண்ட் 1 மேக்ஸ் கவுண்ட் வந்து 2. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இந்த லூப் இந்த கண்டிஷன் வந்து ரன் ஆகாது. ஸோ வந்து இது கவுண்ட் 1 தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இது வந்து அடுத்தது வந்து i = 4 ஆகி அதுவும் வந்து கவுண்ட் 1 தான் இருக்கும். ஸோ வந்து அதுவும் ரன் ஆகிருக்காது, இந்த கண்டிஷன்ஸ்குள்ளே வந்திருக்காது. இப்போ இது அவுட்புட் பிரிண்ட் பண்ணியிருந்தா மோஸ்ட் ரிப்பீட்டிங் கேரக்டர், மோஸ்ட் ரிப்பீட்டிங்கில் இப்போ என்ன இருக்குது, பி. ஸோ பின்னு பிரிண்ட் ஆகிருக்கும். அடுத்து ஃப்ரீக்வன்சி மேக்ஸ் கவுண்டில் இப்போ என்ன இருக்குது, 2. ஸோ 2ன்னு பிரிண்ட் ஆகிருக்கும். இப்படி தான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் மோஸ்ட் ரிப்பீட்டிங் கேரக்டரை கண்டுபிடிக்கிறது. ஓகேவா. நீங்கள் வந்து இந்த 4 வீடியோலையும் வந்து எல்லாமே மேக்ஸிமம் இந்த 4 வீடியோலையும் இந்த 2 ஃபார் லூப், அவுட்டர் ஃபார் லூப்பும் இன்னர் ஃபார் லூப்பும் காமன் தான். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 2 வேரியபிளும் இந்த கண்டிஷனும் மோஸ்ட் ரிப்பீட்டிங் கேரக்டருக்கு வந்து கோட் எழுதுனீங்கன்னா இந்த 2 பார்ட்டும் ஈக்குவல் தான், காமன் தான், டேட்டா டைப் மட்டும்தான் மாறும். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இஃப் கண்டிஷன் வராது. அதுக்கப்புறம் இந்த 2 வேரியபிள் வராது. ஓகேவா. ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா. இந்த 2 ஃபார் லூப் மட்டும்தான் இருக்கும். அவ்வளோதான் சேஞ்சஸ். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். ஓகேவா. அடுத்து ப்ராப்ளம் சால்விங்கில் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் சால்விங் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எப்போவுமே இப்போ நான் எடுத்த கோடிங் இல்லாமல் நீங்களே வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் எடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ChatGPTலேருந்து எடுக்கிறீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், சின்ன ஒரு ட்ரிக் சொல்கிறேன். அதில் வந்து நீங்கள் ட்ரை ரன், இந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு ட்ரை ரன் பண்ணி காட்டு அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து என்ன பண்ணணும்னா அதுவே சம் இன்புட்ஸை கொடுத்து இந்த இன்புட்ஸ் உள்ளே வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்றதையும் வந்து அதுவே எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கோடு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை ரன் பண்ணி பாருங்கள். ஓகேவா. அப்படி இல்லை நீங்கள் அதை பார்க்கல, இல்லை எனக்கு கோடு தான் புரியணும் அப்படின்னா உள்ளே வந்து ஒவ்வொரு லூப்பையும் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். டைம் எடுக்கும்லாம் யோசிக்காதீங்க. உள்ளே வந்து ஒவ்வொரு இன்புட்டையும் லூப்புக்குள்ளே போட்டு அந்த லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, அந்த நம்பர் என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து உள்ளே நீங்கள் லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன், அதாவது லைன் பை லைனாக வந்து உங்களுக்கு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் போது தான் ஒரு கோடு வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு புரியும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கோடை வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த கோடு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அடுத்து இந்த மாதிரி ஏதாவது கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்டில் யூஸ் பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஐடியா வரும். இந்த கோடுன்னு இல்லாமல் வேறு எந்த கோட் பார்த்தாலும் இந்த கான்செப்ட் அங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வரும். ஓகேவா. ஸோ இதோட இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகேவா.